வணக்கம். பன்னீர்செல்வத்திற்கு முக்கிய பதவி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக இரண்டாவது முறை ஆட்சியை அமைத்தால் பன்னீர்செல்வம் தான் சபாநாயகராக பொறுப்பேற்பார் என்ற உறுதியோடு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைத்து கொண்டார். அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அதற்கான முழுவதுமான ஏற்பாடுகளையும் நீங்கள்தான் சபாநாயகர், திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைத்தார் என்ற வாக்குறுதியையும் கொடுத்தார். ஆனால் அரசியல் களம் தலைகீழாக மாறி தவேக ஆட்சியை அமைத்துவிட்டது. ஆனால் இப்பொழுது திமுகவில் முக்கியமான பொறுப்பு மாவட்ட செயலாளர் பதவிதான். ஆனால் அதிலும் ஓபிஎஸ்ஸிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 70 வயது வரைதான் மாவட்ட செயலாளர் பதவி காலம். ஒருவர் 2 முறை மட்டும்தான் மாவட்ட செயலாளராக இருக்க முடியும் என்பதையும் தற்பொழுது தலைமை அறிவித்துவிட்டது. இதனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 75 வயதாகிறது. இதனால் மாவட்ட செயலாளர் பதவியையும் பெற முடியாது. மேலும் திமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய பொருளாளர், செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போன்ற பதவிகளுக்கும் ஏற்கனவே இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டது. இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கொடுக்க வேண்டும். ஆனால் வயது காரணமாக அவருக்கு பதவிகள் கொடுக்க முடியாத சூழல் இருப்பதால் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் தற்பொழுது திமுகவில் இருப்பதை விட தவேகவில் இணைந்து விடலாம் என்று நினைக்கிறார். அதாவது, தந்தை திமுகவில் இருக்கட்டும், நான் தவேகவில் இணையப் போகிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களிடம் கொஞ்சம் வருடம் பொறுத்து கொள்ளுங்கள், நீங்கள் தேனி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு பொறுப்பை உங்களது மகனுக்கு நான் நிச்சயம் தருகிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார். திமுகவில் பொதுச்செயலாளர் என்ற இடம் வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் பதவி இருந்தது. ஆனால் எடப்பாடியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தவேகவில் இணைய பல முயற்சிகள் கொடுக்கப்பட்ட போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் தான் இணைவேன் என்பதை உறுதியாக நம்பிக்கை வைத்தார். ஆனால் திமுகவில் இணைந்த பிறகு அவர் நினைத்தபடி ஆட்சி மாறவில்லை, காட்சி மாறவில்லை. தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பதவி இல்லாமல், கட்சியில் பதவி இல்லாமல் வெற்றிடத்தில் இருக்கிறார். இந்த வேளையில் ஸ்டாலின் அவர்களது இரண்டாவது வாக்குறுதி 2 ஆண்டுகள் பொறுத்திருங்கள், உங்களது மகனுக்கு வாய்ப்பு வழங்குகிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் அவரது மகன் தவேகவிற்கு செல்லவே முயற்சி எடுத்து வருகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.